வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவங்க தம்பி 2 பேரும் குதிரை பேர வழக்கிலிருந்து தப்பிச்சிட்டாங்க. முன்ஜாமீன் பெற்று விட்டார்கள். செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் தப்பிப்பதற்கு என்ன காரணம்? எங்க கோட்டையை விட்டு இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக சொதப்பிக் கொண்டே இருக்கிறது தமிழக வெற்றி கழக ஆட்சி. இப்போ செந்தில் பாலாஜிக்கு எதிராக எந்த இடத்துல சொதப்பினாங்க அப்படின்ற விவரமானது வெளியாகிருக்கிறது. ஸோ அவற்றை ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல இந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்டவர் திருநாவுக்கரசு என்று சொல்லி அவரை கைது பண்றாங்க. அவர் கருத்து கணிப்பு எடுக்கக்கூடியவர். அவர் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். அந்த வாக்குமூலத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏ திருநாவுக்கரசு அவர்களிடம் தொடர்பு கொண்டேன். ஓகே, அவர்கிட்ட பேசினேன். ஓகே, ஆனா என்ன பேசினேன்? சபாநாயகருக்கு எதிராக வாக்களிங்க, சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போறோம், ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் சொன்னா? அப்படி நான் சொல்லல. நான் ஒரு கருத்து கணிப்பாளராக இருப்பதனால இப்போ அமைந்திருக்கின்ற ஆட்சி பற்றியும், மக்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க என்பதை பற்றியும், உங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருந்ததை பற்றியும் நான் அவங்க கிட்ட கருத்து கேட்டேன். ஆனா அதை போய் குதிரை பேரம் என்று சொல்லி பொய் வழக்கா போட்டு எங்களை சிறையில் அடைத்திருக்காங்க அப்படின்னு தான் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார் திருநாவுக்கரசு. சோ இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய காவல்துறையானது செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் இந்த திருநாவுக்கரசு அவர்கள் தந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா திருநாவுக்கரசு அவர்களை களத்தில் இறக்கினது செந்தில் பாலாஜி அவங்க தம்பி தான். வாக்குமூலத்தின் மூலமாக உறுதியாகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் தேடினாங்க. உடனடியாக செந்தில் பாலாஜிக்கும் அவங்க தம்பிக்கும் ஆஜரான வழக்கறிஞர்கள் திருநாவுக்கரசு அவர்களுடைய வாக்குமூலத்துல எந்த இடத்துல குதிரை பேரம் பற்றியோ, ஆட்சி கலைப்பை பற்றியோ, இல்ல சபாநாயகருக்கு எதிராக வாக்களிக்க சொன்னேன் என்ற விஷயமோ எங்கேயாவது இடம்பெற்றிருக்கிறதா? அப்போ அவங்க தந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவங்க தம்பியும் தேடுறோம், தொடர்பு இருக்குன்னு சொல்லுகின்ற போது அந்த வாக்குமூலத்துல செந்தில் பாலாஜி பற்றியோ, அவங்க தம்பி பற்றியோ, குதிரை பேரம் பற்றியோ இல்லாத பொழுது எதற்காக தேடுறீங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு சொதப்பல் ஏற்பட்டு போச்சு. இரண்டாவது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளையராஜா, அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர். அவரிடத்துல திருநாவுக்கரசு அவர்கள் சபாநாயகருக்கு எதிராகத்தான் ஓட்டு போட சொன்னாரு, எங்கிட்ட பேசினாரு. கட்சி சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, ஒரு 10 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அந்த 10 எம்எல்ஏக்களும் நாங்க சொல்ற மாதிரி செய்யுங்க, சபாநாயகருக்கு எதிராக ஓட்டு போடுங்க. அப்படி ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு 35 கோடி ரூபாய், உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில தரகு வேலை பாக்குறாங்கல்ல, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 கோடி ரூபாய். சோ மொத்தத்துல ஒரு எம்எல்ஏக்கு 40 கோடி ரூபாய் செலவு செய்ய போறோம், சபாநாயகருக்கு எதிராக ஓட்டு போடுங்க அப்படின்னு போன்ல எங்கிட்ட பேசினாருங்க அப்படின்னு இளையராஜா அவர்கள் சொல்றாரு. என்னைக்கு பேசினாங்க அப்படின்னு சொல்லும் போது ஜூன் 26ஆம் தேதி பேசினாங்க அப்படின்னு சொல்றாரு இளையராஜா. சரிங்க, ஜூன் 26ஆம் தேதி பேசினாங்க. ஆனால் அன்றைக்கே புகார் அளிக்காம எதற்காக நீங்க 29ஆம் தேதி புகார் அளிச்சீங்க? அப்ப 26, 27, 28 இந்த 3 நாள்ல என்ன நடந்தது? உங்களுக்கு குதிரை பேரத்துல விருப்பம் இல்லை என்றால் அன்னைக்கே காவல் நிலையத்தை நாடி இருக்க வேண்டிய நீங்க 3 நாள் எதற்காக மௌனம் சாதித்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் மூன்றாவதாக என்னன்னா, இந்த இளையராஜா சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் சபாநாயகருக்கு எதிராகத்தான் குதிரை பேரம் நிகழ்ந்தது அப்படின்னு அவரு புகார் அளிச்சிருக்கின்றார். ஆனா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் 2 பேரும் சேர்ந்து ஆட்சி கவிப்பில் ஈடுபட்டாங்க, ஆட்சியை கவிப்பதற்காகத்தான் குதிரை பேரத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இப்ப சபாநாயகருக்கு எதிராக குதிரை பேரம் நிகழ்ந்ததா இல்ல ஆட்சிக்கு எதிராக குதிரை பேரம் நிகழ்ந்ததா? இதுல எது உண்மை அதை முதல்ல தெளிவுபடுத்துங்க அப்படின்னு காவல்துறை கிட்ட திமுக வாதத்தை வச்சு. அப்போ நீதிமன்றம் என்ன கேட்கும்? சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்காக குதிரை பேரம் நிகழ்ந்ததா இல்ல ஆட்சி கவிப்புக்காக குதிரை பேரம் நிகழ்ந்ததா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக காவல்துறை இடத்துல கேட்டாங்க. இல்ல சபாநாயகருக்கு எதிராகத்தான் நம்பிக்கையில்லா தீர்மானத்துல ஓட்டு போடுறதுக்காக தான் இந்த பணமானது கைமாறி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆட்சி கவிப்பு இல்ல, அப்புறம் ஏன் செந்தில் பாலாஜி அவங்க தம்பி மீது ஆட்சி கவிப்பில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு ஏன் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்ன பிறகு அந்த வாசகத்தை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஆட்சி கவிப்புக்கும் இப்ப செந்தில் பாலாஜிக்கும் அவங்க தம்பிக்கும் சுத்தமா தொடர்பு இல்லாம போச்சா? அப்ப ஈஸியா ஜாமீன் கிடைச்சிருமா இல்லையா? அதனால காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர்ல தப்பா குறிப்பிட்டதுனால செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் தப்பித்து விட்டார்கள். அது மட்டும் இல்ல, திமுக பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் எல்லாரும் சேர்ந்துதான் நாங்க தேர்ந்தெடுத்தோம், அப்பேற்பட்ட சபாநாயகருக்கு எதிராக நாங்க ஏன் வாக்களிக்க போறோம்? சரி, சபாநாயகருக்கு எதிராக நாங்க வாக்களிக்க சொன்னதாவே வச்சுக்கோங்க,
சபாநாயகருக்கு எதிராக வாக்களிக்க சொன்னா இந்த ஆட்சி கவிழ்ந்துடுமா? அதனால இந்த ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு கிடையாது. இது இடைத்தேர்தல் வரப்போது. நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கரூர் போக போறாரு. அரசியல் ரீதியாக இந்த 2 பேரையும் தூக்கி உள்ள வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இந்த வழக்கானது புனையப்பட்டிருக்குது. இல்லைன்னு வச்சுங்களேன், வாக்குமூலம் அளித்தவர்கள் செந்தில் பாலாஜிக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லாத பொழுது காவல்துறை வந்து அவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் கற்பனை கதையை கட்டி பின்னும்? அப்போ காவல்துறையினுடைய நேர்மை கேள்விக்குறியாகுது. அது மட்டும் கிடையாது, காவல்துறை எஃப்ஐஆர்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க? செந்தில் பாலாஜி அவங்க தம்பி குற்றச்சாட்டுக்கு உள்ளான திருநாவுக்கரசு, இந்த 3 பேரும் ஒரே இடத்துல இருந்திருக்கிறாங்க. இதுதான் உண்மையே அன்றி. ஆனா காவல்துறை சொல்ற மாதிரி 3 பேரும் வந்து ஒன்னா இருந்தாங்க அப்படின்னு சொன்னதுக்கான ஆதாரமே இல்லை அப்படின்னு திமுக போட்டு உடைச்சிடுச்சு. உடனடியாக காவல்துறை இடத்துல கேட்டாங்க, 3 பேரும் ஒன்னா இருந்தாங்களா இல்ல 3 பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, 3 பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்க. எங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது ஈரோட்ல 3 பேரும் இந்த சம்பவம் நடந்ததாக சொன்ன நாள்ல இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏயா, ஈரோட்டுக்கு அண்ணன் தம்பியும் வேற வேலைக்கு வந்திருப்பாங்க, இந்த திருநாவுக்கரசு வேற வேலைக்கு வந்திருப்பாரு. ஆனால் இந்த 3 பேரும் ஒரு ஹோட்டல்ல இருந்தாங்கன்னு சொல்லுங்க, அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க. எதுவுமே இல்லையே. ஏன் செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் ஈரோடு போக கூடாதா? அந்த தருணத்துல அந்த திருநாவுக்கரசு குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் அங்க இருக்க கூடாதா? அப்போ இது அரசியல் ரீதியான பழி வாங்குதல் தானே அப்படின்னு திமுக போட்டு பட்டுன்னு உடைச்சாங்க. அது மட்டும் இல்ல, செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் குற்றச்சாட்டுக்கு உள்ளான திருநாவுக்கரசு இருக்காங்கல்ல, அந்த திருநாவுக்கரசு கிட்ட வந்து போன்ல பேசினாங்க அப்படின்னு சொன்னாங்க காவல்துறை. அப்படியா? கால் ரெக்கார்டு இருக்குதா காட்டுங்க. இப்போ ஆடியோ எப்படியா இருந்தாலும் பதிவு பண்ணிருப்பீங்கல்ல. இப்போ செந்தில் பாலாஜி அவங்க தம்பியும் திருநாவுக்கரசு கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லும் போது உடனடியாக அந்த ஆடியோ பதிவை காட்டலாம் இல்ல. இந்த பாருங்க, இதுதான் பேசியிருக்காங்க, போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு ஆடியோ பதிவு இருந்தால் காட்டுங்க, ஒத்துக்கலாம். ஆனால் நம்முடைய திருநாவுக்கரசு அவருடைய போனை வாங்கி அந்த போன்ல செந்தில் பாலாஜிக்கு போன் பண்ணி இருந்த அந்த கால் டீடைல் இருக்குல்ல, அந்த கால் டீடைலை வச்சுக்கிட்டு ஆமா குதிரை பேரத்துக்காக தான் இவங்க பேசியிருக்காங்க, திருநாவுக்கரசு பாத்தீங்களா செந்தில் பாலாஜி கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு டயல் பண்ண கால் ஹிஸ்டரியை வச்சுக்கிட்டு குதிரை பேரத்தில் ஈடுபட்டாங்கன்னு என்று எப்படி முடிவுக்கு வந்தீங்க? என்ன பேசினாங்கன்னு தெரியாது, அதுக்கான ஆடியோ கிடையாது, எந்த ஆதாரமும் இல்லாம செந்தில் பாலாஜி மீது எதற்காக நீங்க பழிய போடுறீங்க அப்படின்னு வந்து விலாவரையா வந்து நீதிமன்றத்தில் அடுக்கடுக்குன்னு அடுக்குனாங்க. மொத்தமாக காவல்துறை சார்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆஜரானவங்க வந்து பதிலே சொல்ல முடியல. அவங்க பதிலே சொல்ல முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா பதில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, பாருங்க, இருக்கின்ற ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்றுதான் இவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனா இவங்க புதிய ஆட்சியை அமைக்கணும் என்று ஆசைப்படல. திமுக நினைச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கின்ற ஆட்சியை கவிழ்க்கணும், ஆனா புதிய ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இல்ல அப்படின்னு வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஜான் சத்தியன் அவர்கள் வந்து வச்சார். ஏன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. நம்முடைய வில்சன் செந்தில் பாலாஜிக்காக ஆஜரானவர் எங்க கிட்ட 59 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அதிமுக கிட்ட 41, ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா மொத்தமா 100 தான் வருது. மொத்தத்துல எப்படிங்க 118 இருந்தா தானே ஆட்சி அமைக்க முடியும்? அதனால இவங்க இந்த ஆட்சியை கலைத்து விட்டு புதிய ஆட்சியை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் குதிரை பேரத்துல ஈடுபட்டாங்க அப்படின்னு காவல்துறை சொல்றதுல துளியும் உண்மை இல்லை அப்படின்னு வந்து வில்சன் அவர்கள் வாதத்தை வச்சார். அந்த வாதத்துக்கு தான் வந்து காவல்துறையின் சார்பாக ஆஜரான ஜான் சச்சின் அவர்கள் சொன்னாரு, இருக்கின்ற ஆட்சியை கவிழ்த்தா போதும், புதிய ஆட்சியை நம்மளால் உருவாக்க முடியாது, மீண்டும் தேர்தலை சந்திக்கலாம் என்பதற்காகத்தான் இந்த குதிரை பேரத்துல ஈடுபட்டாங்க அப்படின்னு வந்து மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க. உடனடியாக திமுக பொறுத்த வரைக்கும் சபாநாயகருக்கு எதிராக ஓட்டு போட சொன்னாங்களா, அதற்காக குதிரை பேரம் நடந்ததா, இல்ல ஆட்சி கவிழ்ப்பதற்காக குதிரை பேரம் நடந்ததா? மீண்டும் மீண்டும் உண்மைக்கு புறம்பாக மாற்றி மாற்றி ஒரு பொய்யை சொல்வதனால உண்மை இல்லைங்க அப்படின்னாங்க. உடனடியாக நம்முடைய நீதியரசரை பொறுத்த வரைக்கும் சபாநாயகருக்கு எதிராகத்தான் குதிரை பேரம் நடந்தது அப்படின்னு வந்து தெளிவுபடுத்துகின்ற போது ஆட்சி கவிழ்ப்பு என்று சொல்லி ஏன் கருத்தை திணிக்கின்றீர்கள் அப்படின்னு வந்து மீண்டும் ஒரு குட்டு வச்சது நீதிமன்றம். உடனடியாக
காவல்துறை சார்பாக ஆஜரான நம்முடைய ஜான் சத்யன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு எம்எல்ஏவுக்கு 35 கோடி, இடைத்தரகருக்கு 5 கோடி, இப்படி 40 கோடி 10 எம்எல்ஏக்கு விலை பேசியிருக்கின்றார்கள். இந்த விலையை பேசினவன் சிங்கப்பூர் போயிட்டான். அவன் சிங்கப்பூர் எஸ்கேப் போனதுனால இங்க இருக்கக்கூடிய ஆவணங்களும் ஆதாரங்களும் எங்களால் திரட்ட முடியல. ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த செந்தில் பாலாஜும் அவங்க தம்பியும் கிண்டியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில 2 பேரும் தங்கியிருந்திருக்கிறாங்க. அவங்க 40 முறைக்கு மேலாக போய் சந்தித்து இருக்கின்றார்கள். நாங்க அங்க இருக்கின்ற சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி பார்க்கின்ற போது அந்த சிசிடிவி காட்சிகள் அழிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா அதை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்க தடயவியல் துறைக்கு அனுப்பியிருக்கின்றோம். அந்த வீடியோ ஆதாரங்கள் கிடைத்த உடனே நாங்க கோர்ட்ல சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எஃப்ஐஆர்ல அவங்க வாக்குமூலம் அளித்தாங்க. அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா அந்த வாக்குமூலத்துல எங்குமே குதிரை பேரம் பற்றி திருநாக்கரசு பேசல. 2வது சபாநாயகருக்கு எதிராகத்தான் குதிரை பேரம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நீங்க ஆட்சி கவிழ்ப்பு என்று சொல்லியிருக்கிறீங்க. 3வது செந்தில் பாலாஜும் அவங்க தம்பியும் திருநாக்கரசு அவர்கள் பேசுறதுக்கான எந்த ஆதாரத்தையும் கொடுக்கல. 3வது குற்றவாளி சிங்கப்பூர் தப்பி விட்டான் என்று சொல்கின்ற போது குற்றவாளியை நீங்க கைது பண்ணிருக்கணும், அதுக்கான ஆதாரங்களை கொடுத்திருக்கணும். மொத்தமா இது அத்தனையுமே யூகத்தின் அடிப்படையில செந்தில் பாலாஜி அவங்க தம்பி மீது கேஸ் போட்டிருப்பது போல தெரியுது. நீங்க டீட்டெயிலா இந்த வழக்கை மீண்டும் விசாரித்து அதற்கு பிறகு எஃப்ஐஆர் போடுங்க, இவங்களுக்கு நாங்க முன்ஜாமீனை வழங்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிபந்தனையுடன் கூடிய ஜாமீனை செந்தில் பாலாஜி அவங்க தம்பிக்கு கொடுத்துட்டாங்க. மொத்தத்துல ஏதோ ஒரு உள்நோக்கத்தின் அடிப்படையில செந்தில் பாலாஜி அவங்க தம்பி கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற முடிவுக்கு நீதிமன்றமே வந்துச்சு. நம்ம 1000 முறை சொல்லியிருக்கோம், திமுக காரன் சின்ன ஓட்டை இருந்தா கூட அதை பெருசாக்கி அதுல இருந்து தப்பிச்சிருவான் அப்படின்னு சொன்னோம். ஆனா இவங்க வழக்கு முழுவதுமே ஓட்டையாவே வச்சிருந்திருக்காங்க. இந்த ஓட்டையில அவனுக்கு தப்பிக்க மாட்டாங்க. அதனால இந்த திமுக எதிராக தமிழக வெற்றி கழகம் எடுத்த அத்தனை முடிவுகளும் தோல்விதானுங்க. நம்முடைய அனிதா ராதாகிருஷ்ணா இருக்கலாம், ஏவா வேலா இருக்கலாம், ஜென்சி இளைஞர்களை கைது செய்கின்ற விஷயமா இருக்கலாம், இப்ப செந்தில் பாலாஜி தம்பி விஷயமா இருக்கலாம், எல்லாவற்றிலும் கோட்டை தான் விட்டு இருக்கின்றார்கள். சரி நண்பர்களே, திமுகவை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அதிமுகவுடைய வழக்கறிஞர்கள் தேவை. அப்படி இல்லைன்னா டெல்லியில் இருக்கிறாங்க திமுக உள்ள வைப்பதற்கான சரியான ஆட்கள். இதை நாம நேத்து இன்னொரு சேனல்ல பேசியிருந்தோம். எந்த வழக்கறிஞரை நியமித்தால் திமுக காரனை உள்ள தூக்கி போட முடியும்னு சொல்லிட்டு மீண்டும் தவேகாவுக்கு அறிவுறுத்துவதற்காகத்தான் இந்த வீடியோவிலும் திமுக காரனை உள்ள வைக்கணும்னா யாரை போய் பார்க்கணுமோ அவங்கள பாருங்க, அவங்களுக்கு தான் தெரியும் திமுக எப்படி எல்லாம் உள்ள தூக்கி போட முடியும்னு சொல்லிட்டு. கடந்த காலங்களில் அதிமுக காரங்க தான் அதிகமான பேரை உள்ள வச்சிருக்காங்க, அவங்களை அணுகுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே திமுக எதிராக நீதிமன்றத்தில் களம் இறங்குறீங்கன்னா ஆதாரத்துடன் திமுக காரன் தப்பிக்காத அளவுக்கு களம் இறங்குங்க சொல்லி இந்த வீடியோவை நாம முடிக்கிறோம். இந்த வீடியோ தொடர்பாக கருத்து சொல்லுங்க. நன்றி.